காணி அளப்பதற்குரிய அந்த அதிகாரிகள் வந்து இப்போ வாகனத்தில் வந்து இங்கால போனீங்கன்னா கீழ்மலைக்கு போகலாம், இங்கால போனோம்னா பொன்னாலைக்கு போகக்கூடிய அந்த இந்த வீதியில் நிற்கிறோம். 5-6 பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடற்படைக்கு சொந்தமான வாகன நவத்தில் உரிமையாளர்கள் அடக்க விடையில்லை. நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த வாகுதரக்கம் அதில் ஒரு சிறிய ஒரு இராணுவத்தின் சோதனை சாவடி நிலை முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்திலே போடப்பட்ட முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி தனது வெற்றியை கருத்தில் கொண்டு கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது. அப்படியே உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இல்லை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவண்ணாமலை பகுதியில் நிற்கிறோம். இங்கால திருவண்ணாமலை அந்த சுடலை பகுதி இருக்குது. அப்படி இங்கால போனீங்கன்னா கீழ்மலைக்கு போகலாம், இங்கால போனோம்னா பொன்னாலைக்கு போகக்கூடிய அந்த இந்த வீதியில் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கடற்படை முகாம் ஒன்று இருக்குது, சிறிய அளவிலான முகாம் ஒன்று இதுக்குள்ளுக்கு இருக்குது. அந்த கடற்படை முகாம் வந்து விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள், அதாவது பொதுமக்கள் இடங்களை வந்து நேவிக்காரர் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. அந்த அளக்கிறதுக்கு வந்து ஆக்கள்லாம் இன்றைய தினம் இங்கே வர்றதுக்கு இருக்கிறோம். அந்த காணி சுவீகரிப்பை வந்து தடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் ஒன்று கூடி இருக்கிறோம். தமிழ் தேசியவாதிகள் உட்பட அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறோம். அந்த காணி சுவீகரிப்பை வந்து இல்லாமல் நிப்பாட்டுறதுக்காக வேண்டி அது தொடர்பான காட்சியில் இந்த காணொலி பார்ப்போம். தொடர்ந்து வாங்கும் காணொலிக்குள்ள போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இலங்கை கடற்படையினர் வந்து தங்களோட முகாம் ஒன்றை வச்சுக்கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே அவன் கேம்ப் ஒன்று அந்த இடத்துல இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் தங்களுக்கு அந்த இடத்துல இடம் தேவை என்று அதில் ஒரு 4 விருப்பங்களுக்கு தேவை என்று தான் இன்றைக்கு அந்த கோரிக்கையை வைத்து அளக்கிறதுக்கு வந்து ஆக்கள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த நில அளவை திலக்கணத்துக்குரிய அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கு பாருங்க. தெரிவிக்கிறோம். நீங்கள் இடத்துல இருந்து விலகி போகிறது உங்களுக்கும் நல்லா, எங்களுக்கும் நல்லா. நாங்கள் எதுவும் செய்யலாம். எழுத்து மூலம் நேற்றே அவர் கொடுத்துட்டார். நாங்கள் வேணுமெண்டா திரும்பவும் ஒருக்கா தாரோம். அண்ணன் நீங்கள் நேற்று கொடுத்துட்டீங்களா? நேற்றே கொடுத்துட்டார் காணி உரிமையாளர். என்ன செய்வது? உரிமையாளர்கள் அடக்க விடையில்லை. கடமையை செய்ய வேண்டும். கடமையை நாங்கள் இடையூறு வைக்கல. மக்களிட எதிர்ப்பை மீறி நீங்கள் கடமையை செய்யலாதானே? சட்ட ரீதியான கடமைகளைத்தான், உத்தரவுகளைத்தான் நீங்களும் பின்பற்றணும். சட்ட ரீதியற்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்றணும் இல்லை. எங்களுக்கு எழுத்து மூலம்தான் அறிவித்தல் தரப்பட்டிருக்குது. காணிகள வீட்டுக்கு வந்து அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் நிறைவேற்றணும் என்றால், நிறைவேற்றாமல் விடுறதால் நீங்கள் எதிர்ப்பதை நாங்கள் வாயால் சொல்ல முடியாது. உரிமையாளர் எதிர்ப்பு கடிதம் தந்திருக்கிறார். கடிதம் காணத்தானே அந்த கடிதம் அவற்றை சம்மதத்தை மீறி நீங்கள் அளக்கலாதானே? ஆனால் மக்கள் காணியை இராணுவத்துக்கு கட்டாயப்படுத்தி அளக்கிறது, சம்மதம் இல்லாமல் அளக்கிறன்றது உங்களோட ரூல்ஸ்லும் இல்லை தானே? நீங்கள் அதை கேட்டிருக்கோம். ஆகவே அவர்கள் அதை அனுமதிக்கல. மக்கள் பிரதிநிதிகள் உட்பட எல்லா மக்களும் திரண்டு அதை மறைச்சிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதை அப்படியே நிறுத்தி வையுங்க. சம்பந்தப்பட்ட தரப்போட கதைக்கு முடிவு வருவோம். இந்தியாவில் இருக்கிற காணிகளை அளவீடு செய்து சுவீகரிக்கிறதுக்கான அதற்கான அர்த்தம் என்ன?
ஒரு பக்கம் உறுதி கொடுக்காம காட்டுறேன், ஒரு பக்கம் உறுதி பறிக்கும். அப்ப அரசியலுக்காகத்தான் இந்த வேலை நடக்குதா? பரபரப்பு அரசியலுக்காக. அதிகாரியோட கதைச்சு இந்த மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறப்ப மேலதிகாரி பிரேமதாஸ் ஐயாவோட பேசலாமா? நான் இப்போ உங்களோட மொபைலுக்கு எடுத்து நான் போக முடியல. நாங்கள் இந்த பட்டுக்கோட்டையில் சுழிபுரம் திருவடி நிலையத்துக்கிட்ட அந்த காணி அளக்கிறதுக்கு வந்தவையில் உங்களோட ஆஃபீஸர் இப்போ மக்கள் திரண்டு அதை மறைச்சிருக்கிறேன், தங்கட காணியை அளக்க வேணாமட்டும் தகவல் கொடுத்துருக்கணும் எழுத்து மூலமாக. அப்போ அதை ஒரு கால் நிறுத்தி நீங்கள் பிறகு நாங்கள் உரிய முறைப்படி அதுகளை நீங்களும் பார்த்து செய்கிற நிலைமையில்லை. ஏன் இப்போ அதை எதிர்ப்புக்கு மத்தியில் அப்போ அவர் சொன்னார் உங்களோட கதைச்சு தான் சொல்ல வேணுமென்று. ஹலோ, சரி சரி, நல்லது நல்லது. அதில் இன்னும் எத்தனை අතුලට මාපාරෙම නවත්තලා ඉන්නේ. ඇතුලට එන්න දෙන්න මේ අපේ වාහනේ නවත්තලා මේ GS ඔක්කොම ඉන්නවා. මේ අපේ ඔෆිස් කට්ටිය ඔක්කොම ඉන්නවා. කවුරුත් යන්න දෙන්න ඇතුලට. இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த அளக்க வந்தவர்கள் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள், அதாவது போராட்டக்காரர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று பார்த்தீங்கன்னா இப்போ அவை மீண்டும் செல்லினோம். அதோட பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எழுத்து மூலமாக வந்து இந்த போராட்டத்தால் வந்து தாங்கள் இதை அளக்க முடியாமல் மக்கள் உள்ளுக்கு விடையில்லைன்னு எழுத்து மூலமாக தர சொல்லி அதையும் எழுதி வேண்டிக் கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய்கொண்டிருக்கணும். யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இது என்னத்தை எடுத்து காட்டுகிறது என்றால், தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான், நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம், தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, தமிழர் தாயகம் எங்கும், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, மன்னார் என்று 8 மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம். எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 5-6 பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒருவருக்கு மாத்திரம்தான் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 40 பரப்பு காணி. நன்றியா. 40 பரப்பு காணி என்று இருக்குது. அதில் 4 பரப்பு காணியை தங்களுக்கு தர சொல்லி தான் இதன்றீங்க. நான் வந்து பொன்னம்பலம் சிவரூபன். எனது பேரனாரின் பேரில் உள்ள காணி வந்து இதில் 40 பரப்பு காணி இருக்கிறது. அந்த காணியில் வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த வாகுதரக்கம் அதில் ஒரு சிறிய ஒரு இராணுவத்தின் சோதனை சாவடி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அந்த நிலையத்துக்கு நிலத்தை தருமாறு, ஒரு 4 பரப்பு நிலத்தை தருமாறு அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள். நான் அதற்கு எனது பரம்பரையான காணியை நான் விற்குவதற்கு சம்மதம் இல்லை என்றதை தெரிவித்திருக்கின்றேன். இன்று அளக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அளப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுழிபுரத்தில் உள்ள திருவடி நிலையத்திலே மிகவும் அருகாமையில் உள்ள 40 பரப்பு காணியிலே 4 பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையாக சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால், ஒருபுறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஜனாதிபதியிலே தனது வெற்றியை கருத்தில் கொண்டு. ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுவீகரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் விழிப்பாக இருந்து எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றனர்.
எப்பொழுதும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவர்கள் அளப்பதற்கு வந்து அந்த காணியை வந்து நாங்கள் இப்போ பார்க்குறது போய் கொண்டிருக்கிறோம் உள்ளுக்கும். இது வந்து அந்த திருவடைநிலை கடற்கரை பகுதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தங்களுடைய தொழில்களையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இவர்களுக்குரிய கடற்படையினருக்குரிய முகாம் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணொலியில் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவேண்டிய அந்த கேம்ப். ஒரு சின்ன இடத்துல வந்து அவன் அந்த கேம்பை வச்சுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நால்வரப்பு காணியை தான் வந்து இப்போ தங்களுக்கு திருப்பம் தர சொல்லி அதை அளக்கிறது தான் இன்றைய தினம் வந்திருந்தவை. இதுதான் அவர்களுடைய அந்த கேம்ப். திருவடிநிலை காட்டுப்புலம் எல்லையோடு இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற 4 பரப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த கடற்படை முகாம் இதிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட வெளியில் இருந்து வருகின்ற போதைப்பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது. அப்படி என்றால் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிற பொழுதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே சமூகத்துக்கு இடையூறாக, கடத்தொழிலுக்கு இடையூறாக, மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது அந்த இடங்களிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இங்கே இந்த இதை பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலியூரமாக முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்திலே போடப்பட்ட முட்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பாரிய இடையூறு. அவர்கள் வலைகளை கொண்டு செல்கின்ற பொழுதும் கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த முள்கம்பி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. கரல் ஏறி இருக்கின்றது. அதிலிருந்து விழுகின்ற துண்டுகள் கூட வந்து மீனவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறலாம். ஆகவே இங்கே மக்களுடைய நலன் என்பது சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அச்சம் பெறக்கூடிய வகையிலே நீங்கள் எங்களுடைய அடிமைகள் தான், நீங்கள் எப்பொழுதும் அஞ்சி ஒடுங்கி எங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இந்த முகாமினுடைய அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாம் மட்டுமல்ல, இந்த குடாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிறுவப்பட்டிருக்கின்ற சகல ஆயுதப்படை முகாம்களும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இதைத்தான் நம்ம உழைச்சி தான் இதை வந்து ஒரு பெரிய சிக்கல் குடியெல்லாம் 27 தான் வண்டி இரவும் போகிற தொழில் நடந்தால் பார்க்கணும். தொழில் எப்போ நடக்குது அப்போ தொழில். காணி உரிமையாளர்கள், மக்கள் மற்றது வந்து தமிழ் தேசியத்துடன் பற்றுள்ளார்களுடைய அந்த தொடர்ச்சியான போராட்டங்களால் தான் பார்த்திங்கன்னா இப்படியான காணி அளவீடுகள் வந்து நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வந்து தமிழர் பரப்பில், தமிழர் பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா இப்படியான நிகழ்வுகளும் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. தமிழர் இப்பவும் விழிப்பாக இருந்தால் தான் இப்படியான நிகழ்வுகளை தடுக்கக்கூடியமாக இருக்கும். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.